வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வந்து முள்ளு முருங்கையில வந்து அடை மாதிரி பண்ண போறோம். அதுக்கு வந்து இதுதான் வந்து முள்ளு முருங்கை இலை. இதை வந்து கல்யாண முருங்கைன்னு சொல்லுவாங்க. இந்த இலையை வச்சு நம்ம வந்து ஒரு அடை பண்ணிக்கலாம். இது வந்து சளி இருமலுக்கெல்லாம் இந்த இலை வந்து ரொம்ப நல்ல மருந்தாக இருக்கும். இது வந்து புழுங்கல் அரிசி கல்சர். இது வந்து நம்ம ஒரு 2 டப்பா ரைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கோம். நான் வந்து இந்த கப்பால் ஒரு 2 கப் ரைஸ் வந்து போட்டிருக்கேன். இதை வந்து ஒரு 3 மணி நேரம் நல்லா இதை வந்து ஊற வைக்கணும். 3 மணி நேரம். நம்ம வந்து முள்ளு முருங்கை அடை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன். ஒரு 4 மணி நேரம் வந்து அதில் புழுங்கல் அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு. இதுக்கு தேவையான இது வந்து நம்ம வந்து முள்ளு முருங்கை இலை ஒரு 15 இலை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இஞ்சி 1.5 ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 15 சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 மிளகாய் போதும், ஏன்னா மிளகோட காரம் இருக்கும் அதனால். அதுக்கப்புறம் உப்பு போட்டு நம்ம மாவை அரைக்கணும். மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம வச்சுருந்த இந்த 4 மிளகாய் காம்பெல்லாம் எடுத்துட்டு சேர்த்துக்கணும். மிளகாய், இஞ்சி, மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக கொரகொரப்பாக சுற்றி எடுத்துகிட்டு வந்துடும். இதுமாரி ரொம்ப நைஸாக இல்லாமல் ஒன்றும் பாதியமாக இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இதை வந்து தனியாக நம்ம ஒரு கிணத்துல எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சதுக்கப்புறம் இதே மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம வச்சுருந்த இலை எல்லாத்தையும் தண்ணி இல்லாமல் நல்லா இதை கட் பண்ணி நம்ம இந்த ஜாரில் சேர்த்துக்கலாம். இலை மட்டும் நம்மளால அரைக்க முடியாது, அதனால இந்த அரிசியில இருந்து கொஞ்சமா அரிசி நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பா அரிசி வந்து நம்ம அரைச்சி தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப சாஃப்டாக மாவு வந்து அரைக்கக்கூடாது, கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கணும் மாவு. அதுமாரி மாவு வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் இந்த பதத்துக்கு தான் வந்து மாவு இருக்கணும். இப்போ மாவுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துடலாம். இது கல் உப்பு. கல் உப்பு வந்து தூளாக நுணுக்கி வச்சிருக்கேன், அந்த சால்ட். உப்பு போட்டு கலந்ததுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பாதியமாக இது பண்ணியிருந்த மிளகு, சீரகம், இஞ்சி எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். இது வந்து சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் இருக்குது, இதையும் இதோட நம்ம கலந்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு. மாவு வந்து இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க, உப்பு உரைப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு. அப்படி காரம் பத்தலைன்னா மிளகா, அப்படி இல்லைன்னா மிளகு ஏதாவது ஒன்று நம்ம இதில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். மாவு வந்து இந்த பதத்தில் தான் இருக்கணும், இதோட தண்ணியாக மாவு இருக்கக்கூடாது. கல் வந்து நல்லா சூடாக இருக்குது. இதுக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிங்க. இது வந்து ரொம்ப சாஃப்டாலாம் ஊற்ற முடியாது, ரொம்ப நைஸாக ஊற்ற முடியாது. சும்மா கொஞ்சம் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நைஸாக நம்ம ஊற்றிக்கலாம். இந்தமாரி ஊற்றிட்டு சுற்றி நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. நல்லெண்ணெய் விட்டு நல்லா திருப்பி போட்டு நல்லா வேகிற அளவுக்கு வெந்த உடனே அப்புறம் திருப்பி போட்டு நல்லா இப்போ 2 சைடும் நல்லா நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுட்டோம். நம்மளோட முள்ளு முருங்கை அடை வந்து ரெடி ஆயிடுச்சு.
ஒரு பிளேட்டில் வச்சு